நாம் தமிழர் கட்சியின் வில்லிவாக்கம் வேட்பாளர் ரோஷினி நம்மோடு இருக்காங்க. குறிப்பா அவங்க ஒரு திருநங்கை வேட்பாளராக இந்த வேட்புமனு தாக்கல் என்று பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். திருநங்கைக்கு நாம் தமிழர் கட்சியில முதல்ல ஒரு வேட்பாளராக உங்களை அங்கீகரிச்சது எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் எப்படி இருந்துச்சு? மிக சிறப்பாக இருந்துச்சு. ஒரு திருநங்கையாக இருந்து எங்களுக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஒரு முற்போக்கு சிந்தனை அண்ணன் சீமான் செயல்பட்டிருக்காரு. அது எங்களுடைய இனத்திற்கே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், திருநங்கையுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு ஒடுக்கப்பட்ட முறையில் இருக்கு. எல்லா துறையிலும் இருக்காங்க, ஆனால் அதை ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அரசியல் ரீதியாக உள்ள சட்டமன்றத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனை நாம் தமிழர் கட்சி தான் அதை முன்னெடுத்திருக்கு. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காலையில் வேட்புமனு தாக்கல் மிக சிறப்பா நடந்துச்சு. பிரம்மாண்டமா மக்கள் வரவேற்பு நல்லா இருந்துச்சு. நல்ல மாட்டு வண்டியில ஒரு தமிழர் பண்பாட்டு திருவிழா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் நாங்க வேட்புமனு தாக்கலும் பண்ணியிருந்தோம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கைன்றது எப்ப தொடங்குச்சு? குறிப்பா அரசியலுக்குள்ள வரணும்ட்டு, ஏன்னா திருநங்கை எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்த்தா கூட அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கல. உங்களோட இந்த ஆரம்ப அரசியல் வாழ்க்கை எப்போ? அரசியல் வாழ்க்கையும் மக்களுக்கு சேவை செய்யறதும் தனித்தனி நிறைய பேர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு என்ஜிஓல ஒர்க் பண்ணி மக்கள் சேவையில நாங்க இருந்தோம். ஒரு வில்லேஜை நாங்க அடாப்ட் பண்ணி அதுல இருக்கான விஷயங்களை ட்ரைனேஜா இருக்கட்டும், மரம் நடுறதா இருக்கட்டும், அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் ஸ்கூலுக்கு போகணும், அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குற வேலைகளை நாங்க என்ஜிஓ மூலியமா பண்ணிட்டு இருந்தோம். அது அரசியல்ல அதை நம்ம பண்றோம். அதுதான் ஒரு சிம்பிளான விஷயம். ஒரு பவர் இல்லாம ஒரு வேலையை செஞ்சதை இப்ப பவரோட செய்ய போறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு நான் பாக்குற அரசியல். உங்களுக்கும் வில்லிவாக்கம் தொகுதிக்குமான உங்க அந்த பிணைப்பு எப்படி இருக்கும்? குறிப்பா நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவரா இல்ல வேற இடத்தை சேர்ந்தவரா? இங்க இருக்கிற மக்களோட நீங்க எப்படி அடாப்ட் போறீங்க? இல்ல, நான் இப்போ பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சி, ஸ்ரீரங்கம், திருச்சியில. பட் சென்னை ஒரு 7 years ஆகுது. பட் வில்லிவாக்கம் அண்ணாவா கொடுத்த தொகுதி தான் வில்லிவாக்கம் அப்படின்னு. நான் முதல் நாளே பார்க்கும்பொழுது பரப்புரைக்கு நாங்கள் கடந்த ஒரு மாதங்களாக பரப்புரைக்கு போயிட்டு தான் இருக்கோம். இந்த மக்கள் கொடுக்குற வரவேற்பும் மக்கள் கொடுக்குற அன்பும் நாம் தமிழர் கட்சிக்கு முதலாவது அவங்க பெரிய எக்ஸ்பர்ட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி திருநங்கையா நீங்க கண்டிப்பா செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொண்டு எங்ககிட்ட மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவங்களுடைய அணுகுமுறையும் எங்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கதா இருக்கு. அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதிமுக, திமுக, அதே மாதிரி இப்ப நாம் தமிழர் கட்சி 3 வேட்பாளர் அந்த பக்கம் களத்தில் இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி டஃப் கொடுக்க போறீங்க? குறிப்பா மக்கள்கிட்ட என்ன கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து உங்கள்கிட்ட ஓட்டுகளை வாங்க போறீங்க? நாங்க இந்த அதிமுக, திமுக அந்த மாதிரியான எங்களுக்கு எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்களோட நோக்கம் 2 விஷயம் தான். தமிழ் தேசியம், திராவிடம், இது 2 மட்டும்தான். நாங்க தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து தமிழர் மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய பேச்சும் எங்களுடைய செயல்பாடும் பாத்தீங்கன்னா எங்களுடைய திருநாட்டில் யாரு வேணுமா வாழலாம், ஆனா ஆள்றது தமிழர் மட்டும்தான் ஆளணும் அப்படிங்கிற ஒரு பாதையில தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அதை முன்னெடுத்து தான் மக்கள்கிட்டே நாங்க வாக்கு கேட்கிறோம். மக்களுக்கு நாங்க இலவசத்தை கொடுக்கிறோம், 1000 கொடுக்கிறோம், 2000 கொடுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி மக்கள் கிட்ட வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய பொய்யான வாக்குறுதிகளை நாங்க கொடுக்கல. அதுக்கு மாறா நாங்க இலவசமா கொடுக்கறது தூய சுத்தமான குடிநீர், சுகாதாரமான மருத்துவம் இலவசம், கல்வி, உலகத்தரம் வாய்ந்த கல்வி, இது 3 தான் நாங்க இலவசமா கொடுக்குறோம். இப்போ மக்கள் இடத்துல பாத்தீங்கன்னா இது 3க்காக தான் மக்கள் அன்றாட போராட்டமா இருக்கிறதே. நீங்க 2000 கொடுக்கறது, 2500 கொடுக்கறது எல்லாமே கொடுத்துருவீங்க, இந்த சைடு விலைவாசிகளை அதிகப்படுத்திடுவீங்க. அப்போ அது மக்களுக்கு அது பிரயோஜனமா இருக்காது. எங்களுடைய முறையே வேற, தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலியமா நாங்க வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி மக்களுக்கு இதை இலவசமா கொடுக்குறோம். அப்போ இலவசமா கொடுக்கும் பொழுது விலைவாசிகள் எல்லாம் கம்மியாயிடும். இதை வச்சு நாங்க மக்களுக்கு புரிய வைக்கிறோம். இது நிறைய மக்களுக்கு, எளிய மக்களுக்கு இது சுலபமா போறதில்லை. படித்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. நார்மலா இருக்க மக்களுடைய இது என்னமோ பேசுறாங்க அரசியல் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது எளிய மக்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிற முறையில நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். வில்லிவாக்கம் தொகுதியுடைய மக்களோட பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களா? குறிப்பா அவங்களோட பிரச்சனை குறித்து பேசுறதுக்கு நீங்க பிரச்சாரத்தின் போது எதெல்லாம் வலியுறுத்துமே? இந்த தொகுதி சார்ந்து உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டேன் இல்ல, இந்த தொகுதி சார்ந்து நான் எதையுமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு வரல. இங்க எனக்கு தெரிஞ்சது ஹிஸ்டரி படித்தேன். இந்த வில்லிவாக்கம் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு வில்லிவாக்கம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இது எடுக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு புகழ் இல்லை இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழிஞ்சிருக்கு. அப்போ நான் இந்த ஆட்சிக்கு நாம் தமிழர் பிள்ளையா நின்று இந்த ரோஷினி வில்லிவாக்கத்தில் ஜெயிச்சு வந்தா விண்ணை தொடும் வில்லிவாக்கம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த வில்லிவாக்கத்தை விண்ணை தொடுகிற அளவிற்கு பொருளாதார தேவைகளையும் கலாச்சாரத்திலையும் கல்வியிலையும் உயர்த்தி சுகாதாரத்திலையும் கொண்டு போறது தான் எங்களோட மெயின் டார்கெட்டா வச்சு இந்த ரோஷினி திருநங்கையாகிய நான் இதை முன்னெடுத்து மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்கிறேன். நன்றி மேடம்.